வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்வீட் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பாம்பே அல்வா தான் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ வாங்க இந்த பாம்பே அல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன். இது சேர்த்துக்கலாம். 1 கப் கார்ன்ஃப்ளவருக்கு மெஷரிங் கப்பில் 4 கப் அளவு தண்ணி அளந்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். இது நல்லா கலந்தாச்சு, தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் சூடானதும் மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு ஜீனி எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். 2 கப் அளவு ஜீனி எடுத்ததுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ ஜீனி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. கையில் வந்து லேசாக தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்படியே கையில் வந்து ஒட்டும். லைட்டாக வந்து ஒரு கம்பி பதம் வந்து வரும். இப்போ தான் வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்கலாம். ஊற்றும் போது நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. அடியில் வந்து மாவு சுற்றுல ஆயிரும். அதனால் நல்லா அந்த மாதிரி கரண்டி வச்சு கரைச்சி விட்டுட்டு அப்படியே தூக்கி ஊற்றிடலாம். ஊற்றிக்கிட்டே கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி ஆயிடுச்சு. கைவிடாமல் இந்த மாதிரி சுற்றி விட்டு கிளறினீங்கன்னா தான் அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா அப்படியே கரைஞ்சி ஒன்று சொன்னாப்பில் வரும். இந்த ஸ்டேஜில் அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து நெய்யும் சேர்க்கலாம், எண்ணெயும் சேர்க்கலாம். நான் வந்து ரெண்டுமே கலந்து சேர்த்துருக்கேன். வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். அடுத்து வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெய் வந்து மேலாப்பில் மிதக்கும். அதுக்கப்புறமா உள்ளே வந்து அப்சர்வ் ஆகிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் உள்ளே அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நெய் சேர்த்துக்கலாம். நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய்யும் நல்லா அப்படியே கரைஞ்சி நல்லா உள்ளே இழுத்துடும். அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் கிளறிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த நைஸாக அப்படியே ஷைனிங்காக வரும். அந்த ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். ஜெல்லி மாதிரி மாற ஆரம்பிக்கும். கொஞ்சம் அப்படியே திரண்டு வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த ஸ்டேஜில் வந்து கலர் பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆரஞ்சு கலர் சேர்க்குறேன். நீங்கள் வந்து ரெட் கலர் இல்லை பச்சை கலர் எதுனாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இல்லை ப்ளைனாக கூட பண்ணலாம், கலர் கலராக பண்ணலாம். நீங்கள் நான் வந்து 1 கப்பு தான் சேர்த்தேன். 1 கப்புக்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ அல்வா வந்து கிடச்சிருக்குது. இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் வெளியில் வந்துடும். அந்தளவுக்கு நம்ம வந்து கிளறணும். இப்போ இந்த அளவு வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே சுருங்கிடும். அந்தளவுக்கு நம்ம நல்லா கிண்டணும். நல்லா ஒரு மாதிரி திரண்டாப்பில் வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கிளறி எடுத்தோம்னா தான் நல்லாயிருக்கும். கைவிடாமல் கிளறணும். இப்படியும் ஒரு 1/2 மணி நேரமாவது ஆகும் உங்களுக்கு இது ரெடி ஆகிறதுக்கு. இது வந்து அப்படியே சுருங்கிடும். கொஞ்சம் வந்து இப்போ இருக்கிற அளவை விட அப்படியே கம்மியாக வரும். அதுதான் அந்த பதம். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும். இந்த ஓரம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நடுவில் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது மாதிரி அப்படியே எல்லாமே வந்து மாறி வந்துடும். அந்தளவுக்கு நம்ம நல்லா கிண்டணும். ஊற்றிருக்க எண்ணெய் நெய் எல்லாமே அப்படியே வெளியே வந்துடும். இப்போ இதில் பாதாமும் முந்திரி பருப்பும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து கார்னிஷ்காக வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா தான் எல்லாமே ஒன்று சொன்னாப்பில் கலக்கும். இப்போ வந்து இது உங்களுக்கு பதம் ரெடி ஆகிடுச்சின்னு எப்படி பார்க்குறதுனா, கொஞ்சோண்டு கையில் எடுத்து உருட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு உருட்டை வரும். இது இன்னும் பதம் வரலை. இன்னும் கொஞ்சம் நேரம் இதாகட்டும். நம்ம வெள்ளைப்பாகெல்லாம் காய்ச்சுவோம் இல்லையா, உருட்டு பதம் வரும்ல, அது மாதிரி நீங்கள் கையில் தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்து உருட்டை வரணும்.
உருட்டை வந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டான பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா உங்களுக்கு தண்ணியாக போயிடும், அந்த கெட்டியாக வராது பீஸ் போடுறதுக்கு. இது வந்து இன்னும் நல்லா அந்த ஸ்டேஜ் வந்து வரணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும் ரெடி ஆகிறது. இப்போ பாருங்கள், லைட்டாக அந்த கெட்டியாக பக்குவம் வந்திருக்கு. இன்னும் ரெடி ஆகலை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்னும் வந்து ரெடி ஆகலை. இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கணும். ரொம்ப நேரம் ஆகும் இது வந்து ரெடி ஆகிறதுக்கு. எனக்கே இப்போ கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் வந்து இந்த பதம் வரலை. அதனால் இது வந்து நீங்கள் பொறுமையாக தான் பண்ணணும், கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடுப்பு வந்து கீழே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே பெரிய கடாயை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா கிளறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். இது வந்து இன்னும் நல்லா சுருங்கணும். சுருங்கி அப்படியே பொறிஞ்சாப்பில் வரும், அப்படியே திரண்ட மாதிரி. இன்னும் வரலை. அதே மாதிரி இன்னும் அப்படியே பேனில் வந்து இப்படி ஒதுக்கணும்னா தனியாக அப்படியே போகணும், அந்த பக்கம் வரலை. இப்போ பார்த்திங்கன்னா அல்வா வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பேனில் அப்படி தள்ளணும்னா நல்லா அப்படியே ஒட்டாமல் வரணும். வந்துருச்சு. இன்னும் வந்து எண்ணெயெல்லாம் வந்து விடணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கிளறிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எண்ணெயெல்லாம் விட ஆரம்பிச்சிடும். கைவிடாமல் கிளறிக்கோங்க. 2 பேர் வச்சுக்கோங்க, இல்லைன்னா இது வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல். எனக்கு இது வந்து சின்ன அடுப்புங்கிறதுனால அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. பெரிய அடுப்பாக இருந்தால் உங்களுக்கு டைம் வந்து மாறுபடும். நான் இன்றைக்கி எடுத்துருக்க மெஷரிங் கப்பில் வந்து 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் வந்து கிராம் கணக்கில் 100 கிராம் பாக்கெட்டு. இது வந்து நான் செஞ்சு முடிச்சுட்டு எவ்வளோ அல்வா கிடச்சிருக்குங்கிறத வெயிட் போட்டுட்டு சொல்கிறேன் எவ்வளோ வந்துச்சுன்னு. இப்போ நமக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம சுற்றி விட்டோம்னா அப்படியே சுத்த வந்து வரணும். நல்லா அழகாக வருது. எண்ணெயும் பார்த்திங்கன்னா அப்படியே கக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ட்ரேயில் வந்து எண்ணெயை தடவி வச்சு அப்படியே ஊற்றிடலாம். இப்போ மேலாப்பில் பாதாமும் பிஸ்தாவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே மேலாப்பில் தூவிட்டுக்கலாம். தூவிட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா செட் ஆகட்டும். செட் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். எனக்கு கிட்டத்தட்ட இது வந்து 3/4 மணி நேரம் ஆகிருக்கு. எனக்கு வந்து சின்ன பர்னருங்கிறதுனால 3/4 மணி நேரம் ஆகிருக்கு. இது ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கவுத்திடலாம். சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம பீஸ் போட்டுடலாம். உயரம் வந்து கொஞ்சம் அதிகமாக உள்ள மாதிரி நீங்கள் ட்ரே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து நம்ம பேக்கரியில் சாப்பிட்ற மாதிரியே கிடைக்கும். நான் வந்து இந்த உயரம் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு அல்வா. ஆனால் டைமிங் மட்டும் கொஞ்சம் அதிகமாகும். பொறுமையாக பண்ணணும். ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா கார்ன்ஃப்ளவருங்கிறதுனால ஈஸியாக வந்து அப்படியே வந்துடும். மற்றது மாதிரி சொதப்பாது. இதில் வந்து நான் இனிப்பு வந்து நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 கப்புக்கு 2 கப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து 2.5 கப்பு கூட இனிப்பு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். 100 கிராம் மைதா மாவு எடுத்ததுக்கு எனக்கு வந்து 3/4 கிலோ அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் அல்வா வந்து கிடச்சிருக்கு. பாருங்கள், நல்லா அருமையாக வந்துருச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும். ஸோ இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.